எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிள் சென்டென்சஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐ ஹாவ் நோட்டிஸ் திஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட் பிகாஸ் ஹீ ஆல்வேஸ் சேஸ் tell me what to do. Tell me what to do. So that is why I have taken this concept and what to do. வாட் டு டூனா என்ன செய்ய. டெல் மீ வாட் டு டூ. டெல் மீ வாட் டு டூ அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அர்த்தம். டெல் மீ வாட் டு டூ அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. டு டூ லிஸ்ட் அப்படின்னு, அதாவது இன்னைக்கு டே ஃபுல்லாக நான் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த ஒர்க்லாம் செய்யணும் அப்படின்னு. மார்னிங் 10 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் இந்த ஒர்க்கை முடிச்சிடணும். 12 o'clock to 1 o'clockலேருந்து இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகே, சரி. அதாவது டு டூ அப்படின்னா செய்ய அப்படின்னு அர்த்தம். வாட் டு டூ அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் உங்களுக்கு இதை வந்து லாங் சென்டென்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதனால் இந்த ஆல்ரெடி வாட் டு டூ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ சென்டென்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னும் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. என்னென்னா ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லலாம். வாட் டு டூக்கு பதிலாக வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்கிறோன்னா எனக்கு தெரியல நான் என்ன செய்யணும்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, வெறுமனே வாட் டு டூ அப்படின்னா என்ன செய்யணும்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு அப்படின்னு அர்த்தம். வாட் டு டூ அப்படின்னா என்ன செய்யணும்னு அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஓகே, டன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னா எனக்கு தெரியல நான் என்ன செய்யணும்னு அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னா எனக்கு தெரியல என்ன செய்யணும்னு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். கேன் யூ டெல் மீ வாட் டு டூ. என்ன செய்யணும்னு சொல்ல முடியுமா? நான் என்ன செய்யணும்லாம் இல்லை, என்ன செய்யணும்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் யூ டெல் மீ வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். She learned what to do in an emergency. அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் என்ன செய்யணும்னு அவள் லேர்ன் பண்ணிக்கிட்டா, அவள் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது she learned, அவள் கற்றுக்கொண்டாள். என்ன கற்றுக்கொண்டாள்? என்ன செய்ய வேண்டும் என்று. வாட் டு டூ. எப்போ? இன் அன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். எமர்ஜென்சி டைமில் என்ன செய்யணும்னு அவள் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது she learned what to do in an emergency. அடுத்து he always decides what to do. அவன் தான் எப்போ டிசைட் பண்ணுறான் என்ன செய்யணும்னு. ஓகே, he always decides what to do. அடுத்து I was confused about what to do. என்ன செய்யணும்னு நான் கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமடைந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது I was confused about what to do. ஓகே, இது வந்து பாஸ்டில் என்ன செய்யணும்னு நான் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தேன், குழப்பமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டு. இதே ப்ரெசண்ட்டில் இப்போது நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் கன்ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கன்ஃபியூஸ்டு அபவுட் வாட் டு டூ. ஆக்சுவலி என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன செய்வது என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு, ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டுக்கு பதிலாக ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். அடுத்து என்ன செய்யுதுன்னு குழப்பமாக இருக்குது, மேனேஜர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் ஆஸ்க் த மேனேஜர் வாட் டு டூ. என்ன செய்யணும்னு மேனேஜர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் ஆஸ்க் த மேனேஜர் வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து தே ஷோட் அஸ் வாட் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு அவங்க காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஷோவ்ட் அஸ், அவர்கள் நமக்கு காமிச்சாங்க. எதை காமிச்சாங்க? வாட் டு டூ, என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஷோவ்ட் அஸ் வாட் டு டூ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அண்ட் ஃபைனலி டெல் மீ வாட் டு டூ, என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது டெல் மீ வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நார்மலாக டே டு டே லைஃப்பில் இதை யூஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னா எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து நேச்சுரலாக நார்மலாக அதாவது கான்வர்சேஷன் ஒருத்தர் கூட பண்ணும்போது நம்ம இந்த வாக்கியங்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துவோம் இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு வாக்கியம் வந்து கொடுக்குறேன். இங்கே நான் போர்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இதே
என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.